எகிப்தில் யார் இருக்கா? யோசேப்பு இருக்கான். யோசேப்பு வர கூப்பிடுறான். ஆனால் யாக்கோபு சொல்லுங்க போகலை. ஏன்னா கர்த்தர் எங்கேவே விடலை, இவர்களை எகிப்து பக்கமே விடலை. இப்போ நேராக சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறார்கள்? விசாரிக்கிறார்கள். இதை செய்யலாமா? இந்த ஊருக்கு போகலாமா? எகிப்தில் இருக்கிறான், எகிப்துக்கு போகலாமா? எப்தா என்கிற ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் யுத்தம் பண்ண போகும்பொழுது அவன் கர்த்தரிடத்தில் போய் சொல்லுங்க விசாரித்தான். யுத்தம் பண்ண சொல்லுங்க போகலாமா? தாவீது கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தான். யுத்தம் பண்ண போகும்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரிடத்தில் போய் விசாரிப்பார்கள். இன்னைக்கு கர்த்தரை சேவிக்கிற பல பேர் கர்த்தர்கிட்ட என்ன செய்யறதில்ல? விசாரிக்கிறது இல்லை. ஆனால் யார்கிட்ட விசாரிக்கிறாங்க? இல்லைங்க, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன செஞ்சிடறேன், முதல்ல கேட்டுடுறேன். அதில் அவர் பெரிய திறமையான ஆள். நிறைய பேர் அவர் எப்படி ஏமாத்தணும்னு தெரியும் அவருக்கு. எந்த காரியத்துக்குனாலும் யார்கிட்ட விசாரிக்கிறோம்? உலகத்தில் போய் தானே விசாரிக்கிறோம். என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா நம்ம யார்கிட்ட வந்து விசாரிக்கணும்? சொல்லுங்கள், கர்த்தர்கிட்ட விசாரிக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமாம். ஆண்டவர், பிரயாணமானாலும், பிள்ளைகளானாலும், படிப்பானாலும், திருமணமானாலும், வேலையானாலும், சின்ன காரியமானாலும், பெரிய காரியமானாலும் அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்து இதை செய்யவா, இங்கே போகவா, இதை பண்ணவா, இதை செலவழிக்கவா, இதை ஆரம்பிக்கவா? இங்கே எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? கேளுங்களேன், கேட்டு பாருங்களேன், கேட்டு பார்த்துட்டு செய்யுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆம்பை. நிறைய பேர் ஏன் கேட்க மாட்டாங்க தெரியுமா? அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க எஸ் அப்படின்னு. ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டாருன்னா அதனால எங்க போக வேண்டாம், தேவன்ட்ட. அவரு வேண்டான்ட்டாருன்னா அவரு வேண்டான்னு சொல்லட்டுமே. எத்தனை பேர் நம்புறீங்க? வேண்டான்னு சொன்னா கூட எல்லாம் என் நன்மைக்காகத்தான் நோ சொல்வார்னு எத்தனை பேர் தெரியும்? தேவனை புரிந்திருக்கிறவர்களால தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏதோ தேவன் நம்மளை தீமை செய்யறது போலவே நினைப்பாங்க. தேவன் எவ்வளவு அற்புதர், எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறவர்களால் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போக முடியும். அவர் எஸ்ன்னா சொல்லுங்க எஸ், அவர் நோன்னா சொல்லுங்க நோ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?